அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சண்முகப்பிரியன். நான் காலையில் அஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் வகுப்பு ஆசிரியராக இருக்கேன். என்கேவி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த பேரியல் ஜோதிடம், உலகியல் ஜோதிடம் எளிய முறையில் பரிகாரம் செய்து மக்களை பல பேர் ஐயா மேலே கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் நம்ம என்கேவி சிஸ்டத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் எல்லாருக்குமே பணம் ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. அந்த பணத்தை எங்கே தேடுவேன், என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பழைய பாட்டு இருக்குமா, பணத்தை நான் எங்கேயே தேடுவேன் அப்படின்னு. திருப்பதி உண்டியில் விழுந்து கொண்டாயா, இல்லை கஞ்சன் கையில் முளைஞ்சி விட்டாயா அப்படின்லாம் பாடுவார். அது மாதிரி இந்த பணம், அந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கு சில விஷயங்கள், அதை தான் நம்ம இப்போ குபேரன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம எப்படி உங்களுக்கு அது உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த இடம், இந்த பகுதியில் உங்களுக்கு அதுக்கான சம்பத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். குபேரனை நம்ம அழைச்சிட்டு வரப்போறோம். குபேரனுக்கு நம்ம என்ன ஜிபிஎஸ் மேப்பு போட்டு அப்படி இந்த இடத்துல குபேர பட்டணத்தில் இருக்காருன்னு சொல்றதில்ல. உங்களுடைய சம்பத்து இந்த பகுதியில் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது ஒரு கதை. இப்போ இங்க பாருங்க, இது பணம், இது மனம், இதுவும் மனம். சரியா சரியா ஆமா. இது பணம், காசு, மணி, துட்டு, டப்பு. இது மனம். மனம்ங்கிறது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இது மனம் அப்படிங்கிறது வாசனை. 3 சொல்லி தான். இது 3 சொல்லி, இது 2 சொல்லி. இப்போ மனம் அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துக்கு போடுறோம் அப்படின்னா, பணம் என்பது மனம் சார்ந்த விஷயம். பணம் என்பது மனம் சார்ந்த விஷயம். அப்போ மனம் அப்படின்னா என்ன? மனம்னா மனம் சார்ந்த விஷயம். என்ன அப்படின்னா, உங்களுடைய நோக்கம், செயல் எதை நோக்கி போகுது? பணத்தை நோக்கி போகுது. அப்ப அந்த பணத்துக்கும் உங்களுடைய மனத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரியா? அப்ப இந்த மனதுக்கு காரண கிரகம் எது? சந்திரன். சரியா? அப்ப சந்திரனை நம்ம இந்த இப்ப இந்த இடத்துல நம்ம எடுக்க போறோம். சரியா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க, காலபுருஷனுக்கு 2வது வீடு. இந்த இடத்துல தான் சந்திரன் என்ன ஆகிறாரு? உச்சமாகிறாரு. இப்ப இங்க பாருங்க, காலபுருஷனுக்கு 11வது வீடு சனி பகவானுடைய வீடு. காரண கிரகம் சனி. சரியா? அப்ப சனி பகவான் உச்சமாகிற இடம் எது? துலாம். சரி, சனி பகவான் உச்சமாகிற இடம் எது? துலாம். சனி. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் வீடு கொடுத்த கிரகம் யாரு? சுக்கிரன். அவர் இந்த இடத்துல உச்சமாகிறார். சரியா? இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. இவர் இவரே உச்சமாகிறார். கடகத்துல குரு உச்சமாகிறார். அப்போ இங்க யாரெல்லாம் நம்ம எடுக்கிறோம்? குருவை எடுக்க போறோம், சுக்கிரன் எடுக்க போறோம், சந்திரன் எடுக்க போறோம், சனி. இங்க இவர் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. இவர் இல்லைன்னா எதுவுமே இங்க நடக்காது. அப்போ இதை எல்லாத்தையும் இணைத்து உங்களுடைய பொருளாதார நிலைமையை நம்மளால மேல கொண்டு வர முடியும். இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ நம்ம சேகர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு காரண விஷயம் சொல்லுவோம். நீங்க படிச்சீங்க இல்லையா? குரு. அப்ப இந்த பணத்தை நீங்கள் சேகரித்து என்ன செய்வீங்க? பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஒரு பொருள், ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க. சரிங்க? பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணுது? இத்தனை வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. நீங்க அசட்ஸ் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, ஜுவல்ஸ் வாங்குறீங்கன்றது அடுத்த விஷயம். ஆனா நம்ம பணத்தை முதல்ல என்ன பண்றோம்? பேங்க்ல பண்றோம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம பணத்தை கையாளுறோம் இல்லையா? இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றோம்? டிஜிட்டல் முறையில பண்றோம். அப்ப அது பேங்க் இல்லாம நடக்காது. அப்ப இங்க மறைமுகமா பேங்க் வருது. சரியா? அதெல்லாம் வேற, இங்க வேற. சரியா? இங்க வேற. இப்ப நீங்க கோயில்ல உண்டியல் இருக்கு. உண்டியல்ல காசு போடுறீங்க. உண்டியல் பார்த்திருக்கீங்களா? உருண்டையா இருக்கும். கும்பம். அப்ப கும்பம்னா என்ன? சனி பகவான். சனி பகவான் தான் பெட்டகம். அதை சேர்த்து வைக்கக்கூடியவர். அதை சேர்த்து வைக்கக்கூடியது. இந்த இடத்துல இப்பயும் சொல்றோம், சனி பகவான் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமும் உங்களால சரிவர செய்ய முடியாது. சில நேரங்களில் நம்ம ஃபார்முலாவில் சொல்லிக் கொடுப்போம், இந்த இடம் பார்க்கிற இடமெல்லாம் வேறன்னு. ஆனா இந்த காரகத்துக்கு இப்போ இருக்கிற இந்த உலகத்துல இப்ப நம்ம பணம் சேர்க்கணும்னா இதற்கு இந்த மாதிரி கிரகங்களும் துணை புரியுது.
குபேரன் உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்து சொல்லி தருவோம் அது எப்படின்றது, அதுக்கு வேற விஷயம் டெக்னிக் வரும். பட் இந்த விஷயங்கள்லாம் இது முகம். அதாவது இப்போ ஒரு இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா இது வந்து 14th செஞ்சுரியிலே ஆரம்பிச்சது. அது எப்படி முதல்ல வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்கள் அவங்க வந்து போர்ல வந்து கை காலெல்லாம் இழந்த போது அரசாங்கம் அவர்களுக்கு நிலம் ஒதுக்கி கொடுத்துச்சு. இரண்டாம் உலகப் போர் வந்தப்ப இந்த மாதிரி பொருளாதாரத்தில் அடி வாங்கினப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பிடிச்சாங்க. அந்த சேவிங்ஸ்னு ஒன்று வந்தது. அந்த சேவிங்ஸ் ஸ்கீம், பென்ஷன் கொடுத்தது எல்லாமே வந்து இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான். இவர் ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா, ஜெர்மன். அந்த ஜெர்மன் தான் அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த பேங்க் அப்படிங்கிறத ஒரிஜினல் லெட்டின் வேர்டு, பேங்கோ அப்படிங்கிற வேர்டு, அது வந்து லெட்டின் வேர்டு. அப்போ பேங்க்ங்கிறது என்னன்னா ஒரு டேபிள்ல 2 பேருடைய டிரான்சாக்ஷன் தான். ஒரு டேபிள்ல உட்கார்ந்து நம்ம 2 பேர் டிரான்சாக்ஷன். இப்போ ரிசர்வ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரிசர்வ்னா என்ன? இப்போ நம்ம என்ன பெட்ரோல் வந்து நம்ம ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னு பெட்ரோலை மாத்திட்டு பைக் ஓட்டுவாங்க. இப்போ கேஸ் சிலிண்டர் காலி ஆகுது, ஒரு 100 சிலிண்டர் எனக்கு ஸ்பேர் இருக்குன்னு சொல்றோம். டிக்கெட் புக் பண்றீங்க, நான் ரிசர்வ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. முன்கூட்டியே நீங்க அந்த இடத்த லாக் பண்றீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த டேபிள பிளாக் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறீங்க. இந்த பிளாக் அப்படின்னா அதுவும் நீங்க சனி பகவான் தான், அங்கேயும் சனி பகவான் தான். நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வரும் இல்லையா. இன்னைக்கு பேங்க்குக்கு காரகம் ஐயா சொல்லியிருக்காரு நிறைய. எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு, அது சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கும்னு. இதை நான் வந்து வேற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒருத்தருக்கு மீன லக்னம், ஜென்ரலா 211 நம்ம ஜென்ரலா 211 எடுத்துக்கோங்க. 211 வச்சுக்கிட்டு நம்ம பேங்கை கூட எடுக்க முடியும். இப்போ இது 2, இது செவ்வாய், இது சனி 11 மீனத்துக்கு. அப்போ இதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட வேண்டாம். செவ்வாய் சனிக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், இப்படி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கோங்க. இதையே இப்படி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு பேங்க் இருக்கு, அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வேலை ஜம்மு நடக்கும், சேவிங்ஸ் வந்துடும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து விருச்சிக லக்னம், எனக்கு 211 புதனும் குருவும். அப்ப நான் கரூர் வைஸ்யா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்கும். கரூர் வைஸ்யா பேங்க் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்மளால எடுக்க முடியும். நம்ம நிஷ்கல யோகம்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது 2 கிரகங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்னன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க மறைமுகமாக சூரிய பகவானும் இதுக்குள்ள வருவார். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டுல பிரச்சனை பாத்தீங்கல்ல, அதுக்கு ஐயா என்ன பேர் சொன்னாரு? அரசன் கொடுத்த ஜாதகம். அப்ப பென்ஷன் கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? அரசன் தான் கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து தானே ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் போடுறாங்க. அப்ப இந்த ஓய்வூதியம் இந்த விஷயங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது யாரு? கவர்மெண்ட். அப்ப மறைமுகமாக அந்த சூரியன் சம்பந்தப்பட்டே ஆரம்பிங்க. இது எல்லாம் இல்லாம நம்ம பொருளாதாரத்தை நம்ம வச்சு பேசவே முடியாது. அப்ப இதெல்லாத்தையும் நம்ம அடிப்படையா எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளேயே உள்ள வரோம். இப்ப இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி கையாள போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி கையாள போறோம் அப்படின்னு இதுக்கு வந்து நிறைய 18th செஞ்சுரியிலேருந்து நிறைய பேர் புக்கு போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஆடியோ ஃபார்மேட்லேயே புக்ஸ் இருக்கு, நீங்கள் உட்காந்து கேளுங்க. பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம அதை பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், இதை பயன்படுத்தி பாருங்க. இது வந்து நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு சின்ன, நான் இப்போ குபேரன் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இன்னொன்று பாருங்க, குபேரன் கையில ஒரு விஷயம் இருக்கும், யாருக்காவது தெரியுமா அது என்னன்ட்டு? கையில ஒரு பொன் மூட்டை வச்சிருப்பார் இல்லையா? மணி பேக் வச்சிருப்பாரா? வச்சிருப்பார். அது மூட்டையா தான் இருக்கும் கையில.
ரைட்டா? ஒரு மூட்டையா இருக்கும். ஒரு பொன் அதாவது ஒரு முடி போட்டா ஒரு மூட்டை வச்சிருப்பாரு குபேரன். ஹேங்கிங் வச்சிருப்பாரு. அது நீங்க இந்த சைனீஸ் ஃபின்ஷி குபேரனை பார்த்தாலும் சரி, அந்த நம்ம பாரம்பரியமாக இந்த திருப்பதி பெருமாளுக்கு பணம் கொடுத்த பெருமாளா இருந்தாலும் ஒரு பொன் மூட்டை தான் இருக்கும். நீங்க இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து தர்மி வந்து இப்படி எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு குறைச்சுக்க பணத்தை கேட்பாரு. அப்படி அந்த பொண்ணு மூட்டை அப்படி உள்ள அப்படி உள்ள போடும்போது நிறுத்துங்கன்னு அவர் வந்துருவார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த காலத்துல நீங்க வேணா சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலயும் பாருங்க, காசுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, வராகம் அப்படிம்பாங்க. 1000 வராகம், 1 வராகம், 2 வராகம். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வராகங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த குபேரனுக்கு கடைசியில இருந்து நீங்க ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. என்ன கடைசியில இருந்து 2வது எழுத்து என்ன? குபேரன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கும் பெயர் கொடுத்தது கிரகங்கள் தான். குபேரனுக்கும் பெயர் கொடுத்தது கிரகங்கள் தான். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 கிரகம். இந்த 2 கிரகம் இருந்தாதான் இங்க குபேரனுக்கு பேர் வரும். இப்ப இந்த வராகன்னு சொல்றோம்ல, அதோடைய எழுத்து எழுதி பாருங்க. வராகன் எழுதி பாருங்க. வராகன் சார் 2வது எழுத்து எழுதுங்க. சரியா? அப்போ அந்த காலத்திலேயும் பணத்துக்கு வராகன் தான் பேர் சொன்னாங்க. சரியா? அப்ப இப்ப இந்த வராகனுக்கு நீங்க காந்தாரா ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான அதை வச்சுதானே அவங்க எல்லாரும் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? என்னது? பன்றியை வைத்து சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. சில பேங்க்ல பன்றி இப்படி இருக்கும். அந்த உண்டியல் சிம்பல் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உண்டியல்ல பணம் போடுங்கன்னு போட்டிருப்பாங்க. சரியா? இது என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? பிங்க் கலர்ல இருக்கும். இது தெரிஞ்சோ தெரியாமையோ இதை ஏற்கனவே இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஐயா சொல்ற டெக்னிக் வந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கு காரணம் நிறைய, இதுக்கு உண்மையான காரணம் இருக்கு. ஏன் பன்றி அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரியா? இப்போ நம்ம இதை வேற மாதிரி மாற்றுவோம். நீங்க பணத்தை சேவ் பண்றதுக்கு ஒரு காட்டன் துணி, அது பேக் மாதிரி பழைய இந்த பாட்டிகள்லாம் கிராமத்துல சுருக்கு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பிங்க் கலர்ல எடுங்க. அதுல காசை சேர்க்கிறதாக நினைச்சு உள்ள போடுங்க. ஒரு டார்க் ப்ளூ, அதுல அந்த டாக் ஒன்று கட்டி சுருக்கு இழுப்பாங்கல்ல, அதை ப்ளூ கலரா மாத்துங்க. டார்க் ப்ளூ. என்ன? த்ரெட்டை போட்டு லாக் பண்ணுங்க. இது பிங்க், அது சனி. இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி சுக்கிரனும் இங்க இருந்து சனி சம்பந்தப்பட்ட அதுக்கு வந்து கோடீஸ்வர யோகம்னு பேரு, மகாலட்சுமி யோகம்னு பேரு. சுக்கிரன் சனி சேர்ந்தா அதை நம்ம மறைமுகமா அந்த காரகத்துவத்தை கொண்டு வந்தாலும் பணம் சேரும். பணம் சேர்ப்பதற்கு இது ஒரு முக்கியமானது. என்கேவி சிஸ்டத்துல இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பயன்படுத்தி பாருங்க. சுருக்கு பையில அது பெரிய பையா கூட வச்சுக்கோங்க. இப்ப வந்து இது என்ன பண்ணுது? லாக் பண்ணுது. அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாயும் போனதுக்குள்ள இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா, பேங்க்ல நீங்க பாருங்க, சில பேர் வந்து இந்த அது என்ன ஸ்கீம், அது ஏதோ ஸ்கீம், அது பேர் மறந்துட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி உங்களுடைய முதலீட்டுல வரக்கூடிய வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி வரும். அந்த நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் வீடு வாங்கி வாடகை விடுறாரு. அந்த வாடகை பணத்தை எடுத்து ஒரு லேண்ட் வாங்குறாரு. அந்த லேண்ட் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அதுதான் உண்மையான இது. இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, இது 1000 ரூபாய்க்கு போயிடுது வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய முதலீட்டோட 100 ரூபாய் எடுத்துருங்க, இந்த 900 ரூபாய்க்கு மறுபடியும் ஷேர் வாங்குங்க. இந்த ஷேருடைய அப்ரிசியேஷன் தான் ஒரிஜினல் ப்ராஃபிட் உங்களுக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கையாண்டீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை மேலும். சரியா? அப்போ இன்னைக்குடைய கான்செப்ட் என்னன்னா, குபேரன் மாதிரி நீங்கள் அந்த கையில பொன்முடிப்பை கையில பிடிக்கணும்னா ஒரு பிங்க் கலர்ல ரோப்பு ப்ளூ கலர் போடுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நம்ம